உலகமெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய என் தாய் பத்ரகாளியின் பொண்ணு திருவடிகளை பணிந்து ஆன்மீக சான்றோர்களுக்கு ஒரு ஆன்மீக தகவல்களை தெரியப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இன்று நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடி எத்தனையோ இடங்களுக்கு, எத்தனையோ ஆலயங்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு, புண்ணிய நதிகளுக்கு சென்று தங்களுக்கு நிம்மதி கிடைக்காதா என்ற எண்ணத்தில் அவர்கள் ஓடி திரிவதை அறிய முடிகிறது. தன்னுடைய மனம் திறக்கப்பட்டால் ஒழிய எத்தனை ஆலயங்களுக்கு சென்றாலும், எத்தனை புண்ணிய நதிகளிலே தீர்த்தமாடினாலும் தன்னுடைய மனம் திறக்கப்படாமல் ஒருபோதும் நமக்கு நிம்மதியில்லை என்பதனை அறியாமல் இப்படியாக ஓடி சென்று கொண்டிருக்கின்றனர். அருமையானவர்களே, நிம்மதி என்பது நமக்குள்ளே இருக்கிறது. நிம்மதி என்பது, சந்தோஷம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது. இளைப்பாறுதல் என்பது நமக்குள்ளே இருக்கிறது. எதுவுமே வெளியே இருந்து வருவதல்ல என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய மனம் திறக்கப்பட வேண்டும். மனம் திறந்தால் மாத்திரமே, நமக்குள்ளே அனைத்தும் இருக்கிறது என்பதை உணர்ந்தால் மாத்திரமே நமக்கான நிம்மதியும் சந்தோஷமும் இளைப்பாறுதலும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, அப்படியென்றால் ஆலயத்திற்கு செல்ல வேண்டாமா, ஆலய வழிபாடு என்பது தேவையில்லையா என்ற கேள்வி நமக்குள்ளே எழும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆலய வழிபாடு என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றியமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு சென்றால் மாத்திரமே, ஆலய வழிபாடு செய்தால் மாத்திரமே திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய மனதிற்கு தேவையான, நம்முடைய மனதிலே குறைந்திருக்கக்கூடிய குறைவான சக்திகளை தூண்டக்கூடிய அத்தனை சக்தியும் ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலுக்கு, நம்முடைய மனதிற்கு எது குறைவோ அந்த குறைவை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் ஆலயம் இருக்கிறது. ஆலயத்திற்கு வெறுமனையே வந்துவிட்டு வெறுமனையே சென்றால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்குள்ளே அனைத்தும் இருக்கிறது என்று உணர்ந்து எப்பொழுது ஆலயத்திற்கு வருகிறோமோ, நமக்குள்ளே அனைத்தும் இருக்கிறது, அதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே நமக்கான அத்தனை தேவைகளும், அத்தனை காரியங்களும், சமாதானமும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஆலய வழிபாடு என்பது குறைவல்ல. ஆலய வழிபாடு என்பது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. ஆனால் நம்முடைய மனம் திறக்கப்படாதவரை ஆலய வழிபாடு எந்த வகையிலும் புரோஜனம் இல்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். சீரும் சிறப்போடு வாழ்வோம். எல்லோருக்கும் வணக்கம்.